நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காமராஜர் நூலகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருப்பார். காமராஜர் நூலகம் வந்து அமைக்க போகிறோம், பெரியார் நூலகம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். காமராஜர் நூலகம் பார்த்தீங்கன்னா, ஸோ திருச்சியில் வந்து அமைக்க போகிறாங்க. சரிங்களா? காமராஜர் நூலகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரியார் நூலகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவை. சரிங்களா? பெரியார் நூலகம் பார்த்தீங்கன்னா, கோவையில் வந்து அமைக்க போகிறாங்க, கோயம்புத்தூரில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ புவிசார் குறியீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. புவிசார் குறியீடு பட்டியலில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது. சரிங்களா? இப்போ புவிசார் குறியீடு பெற்ற வெற்றிலை எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ கும்பகோணம் வெற்றிலை. சரிங்களா? கும்பகோணம் வெற்றிலைக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, புவிசார் குறியீடு பெற்ற தோவாளை மாணிக்க மாலை எங்கே உள்ளது? ஸோ எங்கே வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோவாளை மாணிக்க மாலை ஸோ எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள். ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் ஸோ எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் தான் வந்து தொடங்கினாங்க. ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் பார்த்திங்கன்னா விழுப்புரம். ஸோ விழுப்புரத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா, தி கிரேட் கன்சாலிடேட்டர் சென்ற லால் பகதூர் சாஸ்திரி பற்றி புத்தகம் எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, தி கிரேட் கன்சாலிடேட்டர். ஸோ இது யாரை பற்றின புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி அவரை பற்றின புத்தகம். யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, சஞ்சீவ் சோப்ரா. அவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ புக் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் வந்து எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக ஆட்டினிசம் விழிப்புணர்வு தினம். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 2 தான் வந்து கொண்டாடுவாங்க. உலக ஆட்டினிசம் விழிப்புணர்வு தினம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2. சரிங்களா? ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம தினங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினங்கள் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து மிஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.